ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த பாப்பாவோட ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. வாங்க எப்படி செலிப்ரேஷன் நடக்குதுங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். கொடியேற்றி முடிச்சாச்சுங்க. இப்போ பாப்பாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க பாப்பாவோடைய டான்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாட்டு அந்த சாங்ஸ் அப்படியே ஓட விடலாம் தான் பார்த்தேன், ஆனால் அப்படி செய்யக்கூடாதான். அந்த சாங்ஸ்க்கு காப்பிரைட்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் அந்த சாங்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம பேசிடலான்னு சொல்லி பேசிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. இது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பாப்பா படிக்கிறா. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் இன்னும் தள்ளி இருக்கும். இது எங்கள் வீட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம அவசரம்னா போயிட்டு வரத்துக்கு வசதியாக இருக்கும். குழந்தை கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள காலகட்டங்கள் எதுவுமே சரியில்லை. அதனால் பக்கத்துலேயே இருக்கட்டும்னு அவளை நான் பக்கத்துலேயே போட்டுட்டேன். இந்த பள்ளியிலே போட்டுட்டேன். நல்லா தான் சொல்லித்தராங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவள் டான்ஸ் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா ஆடுறாளா? அவங்க மிஸ்ஸு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் இதை ஆடுறது ஒன்று ஆடுதுங்க. இவளை நான் ஸ்பீச்சில் கொண்டு வரணுன்னு தான் எனக்கு ஆசை. ஸ்பீச்சு தான் இந்த ட்ரிப் நான் ட்ரை பண்ணேன். மிஸ்ஸு சொல்லிட்டாங்க, இந்த ட்ரிப் டான்ஸ் ஆடட்டும், ஸ்பீச் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்க ஆசையை ஏன் கெடுப்பானேன்னு பாப்பாவை டான்ஸ்லேயே சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாங் பெருசாக இருக்குல்லங்க, அதனால தான் கொஞ்சம் கட் பண்ணி நான் வீடியோவில் சேர்த்துருப்பேன். தப்பாக நினைக்காதீங்க. பாப்பா எப்படி ஆடுறான்னு சொல்லுங்கள். அதுக்கு சின்ன பிள்ளைங்க தானே, அதுக்கு இஷ்டத்துக்கு பாருங்கள். அவங்க நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் இதுக்கு ஸ்டேஜ் ஏறினோன்னே மாறி ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. அது ஒரு அழகு தானேங்க. அதுக்கு ஆடுறதே ஒரு அழகு தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க தானே, அவ்வளோவா தெரியாதுல்ல. பாப்பா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்குறேன். ரொம்ப நல்ல ஒரு ஸ்கூலுங்க. அது நல்லா சொல்லித் தருவாங்க. குழந்தைங்களுக்கு கேர் பண்ணி சொல்லித்தராங்க. நான் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தேன் தெரியுமாங்க? எல்லாருமே கேட்டாங்க, ஏன் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கலையா அப்படின்னு. என்னோடய சேஃப்டிக்காகவே நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தேன். இப்போ உள்ள காலகட்டங்கள் அந்த அளவு போய்கிட்டு இருக்குது. எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லைன்னு இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தா பாப்பாவோட படிப்பு என்றைக்குமே பாதிக்காது. அது பெஸ்ட்டுன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால் சேர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள்.